எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இந்த பாடலோட கருத்து எவ்வளவு 100க்கு 100 உண்மைன்னு இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். என்னடா சொல்ற, அந்த பெரிய லைட்டையும் காணோமா? ஆமாண்ணே, அடிச்சுட்டு போயிட்டாங்க. அடப்பாவீங்களா, இதுக்கு நடந்து 10 வருடங்கள் இருக்கும். எங்கள் கிஷ்கிந்தா டியூஷன் சென்டர் கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுடன் இயங்கி கொண்டு வந்தது. இது தவிர இராணுவ சிப்பாய்க்கான எழுத்து தேர்வுக்காக கொஞ்சம் பெரிய பையன்களும் படித்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகளுக்கு சொல்லித்தர உதவிக்கு இன்னும் 2 தங்கைகளும் இருந்தார்கள். பெரும்பாலும் எங்களிடம் படித்த பிள்ளைகள் திறமையானவர்களாகவே வெளியேறுவார்கள். அவ்வளவு எளிதாக எங்கள் டியூஷனில் சேர்ந்து விட முடியாது. அதிகமாக சேர்த்தால் தரம் குறைந்து விடும் என்ற பயம். இங்கே சில கட்டுப்பாடுகளும் உண்டு. வீட்டு பாடங்கள் டியூஷன் வகுப்பில் எழுதக்கூடாது, கணக்கு தவிர. வகுப்புக்கு வந்தவுடனே முத்து முத்தாய் தமிழ் எழுத்து பயிற்சி நடக்கும். இதற்கு கோடு போட்ட நோட்டையே பயன்படுத்த வேண்டும். எல்லோரும் தினமும் 3 பேராவது முத்து முத்தாய் தமிழ் கட்டாயம் எழுத வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் டியூஷன் குழந்தைகள் எல்லோரும் ஒரே வண்ண ஆடைகளை அணிந்து வர வேண்டும். அந்த வண்ணங்களை அவர்களே முடிவு செய்வார்கள். ப்ளூ டே, கிரீன் டே என்று சனிக்கிழமை களை கட்டும். சனிக்கிழமை அவர்களுக்கு பிடித்த நாளாக இருக்கும். இதற்காகவே அவர்கள் சனிக்கிழமைகளை எதிர்பார்த்து காத்து கிடப்பார்கள். மாதத்திற்கு ஒரு நாள் ஜாலி டே கொண்டாடப்படும். இப்படி எங்கள் டியூஷன் பற்றி சொல்ல நிறைய பெருமை இருக்கிறது. அன்றைய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் தினமும் பவர் கட் ஆகும். அதுவும் தினமும் மாலை பொழுதில். அதனால் டியூஷன் வகுப்புகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அப்போது பவர் சப்ளைக்கு யூபிஎஸ் எல்லாம் போடவில்லை. அதனால் நிறைய நீளமான எல்இடி லைட்டுகளை வாங்கி போட்டிருந்தேன். சார்ஜபிள் லைட்டுகள், சீன தயாரிப்பு. இந்த லைட்டுகளை வைத்து பிரச்சனையை சமாளித்து வந்தோம். அப்போதுதான் இந்த நிகழ்ச்சி நடக்க ஆரம்பித்தது. அந்த சார்ஜிங் எல்இடி லைட்டுகள் தினமும் ஒன்றாக காணாமல் போய் கொண்டிருந்தன. பவர் கட் ஆனதும் பயன்படுத்தப்பட்டு கரண்ட் வந்ததும் காணாமல் போய்விடும். டியூஷன் விட்டு செல்லும்போது எல்லோரையும் சோதனை செய்து பார்த்தும் பயனில்லை. அப்படி எல்லா குழந்தைகளும் சந்தேகப்படுவதே எனக்கு குற்ற உணர்வாகி போனது. எல்லோரும் அவ்வப்போது வீட்டில் திருடி மாட்டிக்கொள்ளும் போது 10வது படிக்கும் அரவிந்தை கை காட்டினார்கள். எங்க அம்மா தலைதானே, நான் எடுக்கல அண்ணே. அம்மாவின் மீதும் சத்தியம் செய்து அரவிந்த் அழுது கொண்டே குற்றச்சாட்டை மறுக்கிறான். நான் அவனை முதுகில் தட்டி கொடுத்து, எடுத்திருந்தா கொடுத்துடுறா தம்பி. இல்லைண்ணே, என்னை நம்புங்க. நான் நம்பினேன், அவனை விட்டு விட்டேன். பெரிய பையன்கள் இந்த சில்லறை திருட்டில் ஈடுபட வாய்ப்பில்லை. மேலும் அவர்கள் இரவு 9 மணிக்குத்தான் வருவார்கள். அப்போது எனக்கு ஸ்டேஷனரி கடைக்கு உதவி செய்ய கருத்த பாண்டி என்ற பையன் உதவிக்கு வருவான். கருப்பு முன்னாள் மாணவன். அவனை எப்படியாவது இராணுவத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று அவனுடைய மாமா விரும்பினார். ஆனால் அவனுக்கு அதில் விருப்பமில்லை. என்றாவது ஒரு நாள் தான் அவன் வகுப்புக்கு வருவான். டியூஷனில் லைட் காணாமல் போவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறான். லைட் திருடனை எப்படியாவது பிடித்து கொடுக்கிறேன் என்று சூளுரைத்தான். அவனும் அரவிந்தையே குற்றம் சாட்டினான். எனக்கு தெரிந்தவரை அரவிந்த் நல்ல பையனாகவே இருந்தான். தாய் இல்லாமல் வளர்கிற பிள்ளை என்று அவன் மீது எனக்கு தனி பாசமும் உண்டு. நாங்கள் வகுப்பில் உள்ள எல்லோரையும் கண்காணிக்க ஆரம்பித்தோம். இதோடு 9 லைட்டுகள் காணாமல் போய்விட்டன. பல யோசனைகள் செய்து மண்டையை போட்டு குழப்பினாலும் திருடனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பெரிய பையன்கள், அண்ணன் பேசாம சிபிஐசிஐடி விசாரணை கேளுங்கண்ணே, என்னை சிரித்து கொண்டே கிண்டல் அடித்தார்கள். சமீபத்திய 1 மாதத்தில் இருந்து நான் வகுப்புக்கு வராத நாட்களில் மட்டும் லைட்டுகள் காணாமல் போய் கொண்டிருந்தன. நான் டியூஷன் ஆசிரியர்களுடன் சின்ன விசாரணை மேற்கொண்டதில் வகுப்புகள் வேறு வெளியாட்கள் யாராவது வந்தார்களா என்று கேட்டேன். கருப்பு தான் வந்திருந்தான். அவனை கவனிச்சிங்களா? அவனும் டியூஷன் விட்டதும் எங்க கூட தான் வந்தான். நாங்க நல்லா கவனிச்சோம். அவனோட கையில் எதுவும் இல்லை. சமீபத்திய திருட்டுக்கள் நான் டியூஷனுக்கு வருகை தராத நாட்களில் நடந்திருக்கின்றன. இது கவனிக்க வேண்டிய விஷயம். சில நாட்கள் இன்னொரு லைட் திருட்டு போனது. அன்று கருப்பு வந்திருந்தான். கருப்பு மீதான எனக்கு சந்தேக வளையத்தை விலக்கி கொண்டேன். நான் இருக்கும்போது திருட வாய்ப்பில்லை. அவன் டியூஷன் விட்டு போகும்போது வெறும் கையோடையே வெளியேறினான். இடையே அவன்
என்று எல்லோரும் சந்தேகப்பட்டு கண்கணித்தாகிவிட்டது. பலனில்லை. திருடன் பிடிபடவில்லை. எனக்கு திருட்டை கண்டுபிடிக்காமல் இப்படி ஏமாறுகிறோமே என்று எரிச்சலாக வந்தது. தம்பி, பக்கத்துல என் வீட்டில் கூடியிருக்கும் சித்ராக்கா தான் கூப்பிட்டார். என்னக்கா? உங்க டியூஷனுக்கு வர்ற கருப்பு உங்க மாடியிலிருந்து ஏதோ பேனா எங்க லைன் வீட்டு சந்துக்குள்ள விழுந்துருச்சுன்னு அப்பப்போ வந்து எடுத்துட்டு போனான், சித்ராக்கா சொன்னாள். இப்போ அவன் செருப்பை விட்டுட்டு போயிட்டான், வந்து எடுத்துக்க போக சொல்லுங்க என்றார். எப்போ வந்தான்? நேத்து. அவன் எப்படி அடிக்கடி கீழே விழுந்த பேனாவை எடுத்துட்டு போவான்? அடிக்கடி வருவானா? உறுதியாக தெரிந்து கொண்டேன். நேற்று ஒரு லைட்டை களவாடப்பட்டிருந்தது. அவன் வந்தா சொல்றேன்க்கா என்றேன். அதற்குள் கருப்பு வந்து செருப்பை போட்டு கொண்டு போய்விட்டான். அந்த லைன் வீட்டில் சந்தில் அவனுக்கு என்ன வேலை? அதுவும் அவர்களின் தனிப்பட்ட இடத்தில் அவன் மீது எனக்கு சந்தேக செடி மரமானது. இவன்தான் குற்றவாளி என மனதுக்குள் பற்றி சொன்னது. ஆனால் ஆதாரம் இல்லாமல் பழி சொல்ல முடியாதே. ஆதாரத்துக்காக காத்திருந்தேன். அந்த 10 லைட்டுகளுக்கு பிறகு திருட்டு நின்று விட்டது. திருடன் தான் பிடிபடவில்லை. எதேச்சையாக தம்பி ராஜேஷின் சலூன் கடைக்கு ஹேர் கட் செய்ய போனேன். அவன் கருப்புவின் மாமா. வெகு நாள் பழக்கம் என்பதால் பேசிக்கொண்டே முடி வெட்டி விடுவான். என்னென்ன, என்னோட மாப்பிள்ளை எப்படியாவது மிலிட்ரிக்கு அனுப்புவீங்கன்னு நினச்சேன். நீ தான் ஆசைப்படுற, அதுக்கு அவன் விரும்பணும்ல. அவன் கிளாஸுக்கு வர்றதே இல்லை, பிறகு எப்படி மிலிட்ரிக்கு அனுப்புறதான்? என்னென்ன, அவன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான். இப்போ கூட பாருங்க, சைனா லைட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். சைனா லைட்டா? நான் அதிர்ந்து போய் பார்க்கிறேன். ஆமாண்ணே, மதுரையிலிருந்து வாங்கி விற்கிறான். சார்ஜிங் லைட்டு நீளமாக இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்குது. திருடன் பிடிபட்டு விட்டான். மனசுக்குள் பொறி மின்னியது. பட்சி சந்தோஷப்பட்டது. மேல் விவரம் எதுவும் கேட்காமல் ராஜேஷிடம் கேட்கவில்லை. இப்போது கேட்கக்கூடாது. அவனையே பிடிக்க வேண்டும் உள்ளுக்குள் நினைத்து கொண்டேன். அவன் பேசுவதை அசுராசியமாக கேட்டுக்கொண்டே அங்கிருந்து கிளம்பி விட்டேன். இந்த விஷயத்தை வேறு மாதிரி டீல் செய்ய வேண்டும். கருத்த பாண்டியை பொறி வைத்து பிடிக்க வேண்டும். அதற்கான திட்டத்தை தீட்ட வேண்டும். மறுநாள் வகுப்பில் அடுத்த வாரம் டியூஷன் ஆண்டு விழா, எல்லோரும் உங்கள் தனித்திறமைகளை காட்டலாம். அறிவிப்பை வெளியிட்டேன். குழந்தைகள் எல்லோரும் குதூகூலமாகி விட்டார்கள். ஒரே கத்தல் தான். அவர்கள் எல்லோருக்கும் கருப்பை தெரியும். இந்த கருப்பு நிறைய பாட்டு சீடி வச்சிருக்கான். வந்தா உங்களுக்கு டான்ஸும் சொல்லி தருவான். இப்போ என்னடான்னு அவன் வர்றதே இல்லை. டியூஷன் குழந்தைகளிடம் சொன்னேன். அந்த செய்தி அப்படியே அச்சரம் மாறாமல் கருப்புவிடம் சேர்ந்து விட்டது. இப்போது நான் கருப்பை சந்தேகப்படுகிறேன் என்பது அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சமீபத்திய நாட்களில் அவன் டியூஷன் பக்கம் எட்டி கூட பார்ப்பதில்லை. இதற்கடுத்து அவன் எப்படி இந்த திருட்டுகளை நடத்தினான் என்று என்னால் ஓரளவு அனுமானிக்க முடிந்தது. மாடியில் டியூஷன் அறைகளை தாண்டி போனால் மொட்டை மாடி வந்துவிடும். இவன் லைட்டை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு போய் அடுத்த வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் பொதுவான மதில் சுவர் மீது வைத்துவிட்டு டியூஷன் முடிந்ததும் எல்லோருடனும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போய் விடுகிறான். பிறகு வந்து பொது மதிலில் வைத்த லைட்டை பக்கத்து வீட்டு வழியாக எடுத்து போயிருக்கிறான். எனக்கு புரிந்து போனது. திருட்டு எலியை பொறி வைத்து பிடிக்க வேண்டும். ஆண்டு விழாதான் அந்த பொறி. ஆண்டு விழா அறிவிப்பை கேள்விப்பட்டு கருப்புக்கு சும்மா இருக்க முடியவில்லை. டியூஷனுக்கு வர வேண்டும் என்ற உந்துதல் இருந்து கொண்டே இருந்தது. மறுநாள் பார்க்கிறேன், தூரத்தில் கருப்பு வந்து கொண்டிருந்தான். நான் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். பொறியில் சிக்க எலி வந்து கொண்டிருந்தது. கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் எதிர்பாராத விதமாக எலி வந்த வழியே திரும்பி போய்விட்டது. கொஞ்சம் தூரம் வந்தவன் மறுபடியும் வீட்டுக்கே போய்விட்டான். அவனுக்கு தான் அகப்பட்டு விடுவோமோ என்ற பயமாக கூட இருக்கலாம். நான் ஆடல் பயிற்சி பெறும் பையன்களை நான் சொன்னேன் என்று சொல்லாமல் கருப்புவிடம் போய் ஆடி காட்டும்படி சொன்னேன். நான் சொன்னபடியே அவர்களும் செய்தார்கள். என்னடா ஆடுறீங்க, நல்லாவே இல்லை, நாளைக்கு வந்து நான் சொல்லி தரேன் பாரு. பையன்கள் அவன் மறுநாள் வரப்போவதை எனக்கு தெரிவித்தார்கள். இதைத்தானே எதிர்பார்த்து காத்து கிடக்கிறேன். மறுநாள் கருப்பு வெகு இயல்பாக டியூஷனுக்குள் நுழைந்தான். எப்படியாவது இவனுங்களை நல்லா தயார்படுத்துடா கருப்பு, நான் சூப்பரா ஆட வச்சிடுறேன், கவலைப்படாதீங்கன்னு நான் எப்பொழுது போல் அவனுடன் இயல்பாக பேசிவிட்டு கிளம்பி விட்டேன். அவன் நடனம் சொல்லித்தர ஆரம்பித்து விட்டான். கும்கி பட பாட்டு சொய் சொய் என ஸ்பீக்கர் சத்தம் காதை கிழித்து கொண்டிருந்தது. கருப்பு சொல்லி கொடுக்க குழந்தைகள் அட்டகாசமாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். எலி பொறியில் மாட்டிக்கொண்டதை என் நண்பருக்கு சொல்லி அவரையும் வர வைத்தேன்.
டான்ஸ் பிராக்டிஸ் நடக்கும் ஹாலுக்குள் நானும் என் நண்பரும் நுழைகிறோம். நுழைந்தவுடன் போன சுருக்கில் பட்டென்று கதவை மூடினோம். பிள்ளைகள் பயந்து விட்டார்கள். கருப்பு அதிர்ந்து போய் பார்க்கிறான். என்னடா பாக்குற? நீ களவாண்ட லைட்டை என்ன பண்ண? எந்த லைட்டுன்னே என்னைய சந்தேகப்படுறீங்க? அவன் முகமெல்லாம் கலக்கம். நீதானே திருடுன? அதை நான் ஒன்னும் எடுக்கல. உங்களுக்கு போய் துரோகம் செய்வேனா? பொய் சொல்லாத. பொழிச்சென்று கன்னத்தில் ஒன்று விட்டேன். நீ லைட்டை விலைக்கு வித்தவங்களே பிடிச்சிட்டேன். கருப்பு பயங்கரமாய் அதிர்ந்து போனான். தான் மாட்டிக்கொண்டதை உணர்ந்து கொண்டவன், எத்தனை லைட்டு திருடுன? ஒன்னே ஒண்ணுதான். சும்மா சொல்லாதடா. உன்னோட நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இல்லைண்ணே, ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் எடுத்தேன். டியூஷனை சுற்றி நின்று பார்த்து கொண்டு நின்றது. இவனை இப்படி கேட்டால் சொல்ல மாட்டேன். அடே ராஜபாண்டி, டியூஷன் மாணவன். உங்க அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? நம்பர் கொடு. எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாங்கண்ணே. பயபுள்ள இப்படி சமயம் பார்த்து காலை வாடுறானே. எனக்கு அந்த ஆத்திரத்திலும் சிரிப்பு வருகிறது. இல்லை, போலீஸிடம் ஒப்படைத்து விடுவோம், நண்பர் சொன்னார். எதுக்கு போலீஸுக்கு போறீங்க? 10 லைட் எடுத்தேன், அதுக்கான ரூபாயை தந்திடுறேன், விட்டுருங்க. கருப்பு திமிராக பேசுகிறான். இது சரிப்படாது. நான் அவனுடைய அம்மாவுக்கும் மாமாவுக்கும் தகவல் சொல்லி வர வைத்தேன். இவன் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தான். நடந்ததை விவரித்து சொன்னேன். அவர்கள் விருப்பமில்லாமல் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களிடம் பதட்டமோ அவமான உணர்வோ ஏதும் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று நின்று கொண்டிருந்தார்கள். சும்மா பேருக்கு கூட அவனை கண்டிக்கவில்லை. குடும்பமே அவன் திருட்டுக்கு உடந்தை போல. நான் முதலில் கருப்பை கண்டித்து விட்டு விட வேண்டும், தண்டமாக ரூபாய் ஏதும் வாங்க வேண்டாம் என்று நினைத்திருந்தவன் இப்போது என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். அவன் அம்மா ரூபாயை திருடிய தங்கள் பையனை துளி அளவு கூட திட்டவில்லை, கண்டிக்கவில்லை. அம்மா ஜாக்கெட்டுக்குள் கையை விட்டு 5000 ரூபாயை எடுத்து கொடுத்தார். பர்சில் இன்னும் நிறைய ரூபாய் நோட்டுகள் மீதம் இருந்தன. நான் இவர்கள் தவறுக்கு வருந்துவார்கள் என நினைத்தேன். அவர்கள் என்னிடம் ரூபாயை தூக்கி எறிந்துவிட்டு கிளம்ப வேண்டும் என்ற அவசரத்தில் இருந்தனர். அவர்கள் கொடுத்த ரூபாயை வாங்கி கொண்டேன். இனியாவது உங்கள் மகனுக்கு புத்திமதி சொல்லி பிள்ளை வளருங்க. நான் சொல்வதை அவர்கள் காதில் வாங்கி கொள்ளாமல் விருட்டென்று வெளியேறிவிட்டார்கள். கூடிய விரைவில் இவன் இன்னும் பெரிய திருடனாவது உறுதி என்று எனக்குள் நினைத்து கொண்டேன். அடுத்த வாரம் எங்கள் ஆண்டு விழா சிறப்பாக முடிந்தது. டியூஷனில் கருப்பு பற்றிய சலசலப்பு ஓய பல மாதங்கள் ஆயின. இந்த கதையை கேட்டமைக்கு நன்றிகள் பல. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.